கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உலகத்துக்குரிய ஒரு பொறுப்பில் எப்படியெல்லாம் இடைப்பட்டு நம்மை உயர்த்துகிறார், செயல்படுகிறார் என்பதை குறித்து கடந்த வாரம் என்னுடைய எம்டி சென்ற வாகனம் விபத்துக்குள்ளாகி அவரும் ஓட்டுநரும் இறந்துவிட்டனர். அந்த வாகனத்தில் நானும் போக வேண்டியதாய் இருந்தது. 1980ஆம் ஆண்டிலே இந்த தனியார் நிறுவனத்தில் சேர்ந்தபோது நான் 5 வருடம் குறைந்தபட்சம் இங்கே இருப்பேன் என்று சொல்லி சேர்ந்தேன். ஏனென்றால் பார்ட் டைம் MBA படிப்பதற்கு என் MD தயங்கின போது நான் கொடுத்த வாக்குறுதி. 1985 5 வருடங்கள் கழிந்த பின்பு நான் பகிர்ந்து கொண்ட வண்ணமாக அவர்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் நிலையிலிருந்து ஒரு ஜெனரல் மேனேஜர் நிலைக்கு ஒரே நாளிலே என்னை உயர்த்தினார்கள். இது கடவுளால் உண்டானது. அதன் பிறகு 3 ஆண்டுகள் கழித்து 1998 நான் சொன்ன வண்ணமாக MDயும் அந்த விபத்தில் இறந்து போனார். கடந்த வாரம் எப்படி மேனேஜ்மெண்ட் என்னிடத்தில் அதன் பிறகு செயல்பட வேண்டும், ஒரு ஆர்டரை புக் செய்யும்போது எப்படி அப்பொழுதெல்லாம் கம்ப்யூட்டர் வரவில்லை, ஒரு ரெஜிஸ்டரில் இடது பக்கம் நான் எடுத்த எஸ்டிமேட், நான் எவ்வளவு செலவு செய்வேன் என்பதை குறித்து எழுதவும், வலது பக்கம் அந்த ஆர்டர் எனக்கு கிடைத்த பிறகு நான் செய்யும் செலவுகளை அதிலே எழுதவும், ஒரு 20-30% லாபம் இருக்கும்படியாகவும் நான் ப்ராஜெக்டை எடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதன் பிறகு கேஷ் ஃப்ளோ, அதாவது பணம் பட்டுவாடா செய்வதிலே கிளையண்ட் இடமிருந்து நம்மளே பணத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக சப்ளையர்களுக்கும் எரெக்ஷன் கான்ட்ராக்டருக்கும் கொடுக்க வேண்டும், கம்பெனியினிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி என்னை நடத்தினார்கள். இதன் மூலமாக 1988 இப்படிப்பட்ட ஒரு கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட், எப்படி பணத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாகவே செயல்படுவது, பேங்கிடமும் நிறுவனத்திடமும் ஒரு பெரிய பணத்தை எதிர்பார்க்காமல் கிளையண்ட்டிடமிருந்து நாம் யாரிடமிருந்து ஆர்டரை பெற்றுக்கொண்டோமோ அவர்களிடமிருந்தே பணத்தை பெற்றுக்கொண்டு, அதாவது பொருளை சப்ளை செய்யும்பொழுது, வேலையை எரெக்ஷன் செய்யும்போது அவர்கள் கொடுப்பார்கள், அதை வைத்தே நாம் எப்படி முன்னேற வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டவர் அந்த கண்டிஷன் மூலமாக எனக்கு சொல்லி கொடுத்ததினாலே பிற்காலத்திலே ஒரு தொழிலதிபராக வளர்வதற்கு அது ஏதுவாக இருந்தது. இதெல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கும். ஆனாலும் இந்த நியூ இயர் டைம், புத்தாண்டு வரும்போது நான் அந்த ஆண்டிலே நான் சொன்ன இலக்குக்கு நான் பிஸ்னஸை கொண்டு வந்தேனா, வருகிற ஆண்டிலே என்ன இலக்கை நான் அடையப் போகிறேன் என்பதை குறித்தெல்லாம் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தது. அது சிறிது கஷ்டமான காரியமாக இருக்கும். ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். நான் சொன்னதை செய்தேனா ஒன்று, சொல்லப்போவதை செய்யப் போகிறேனா அடுத்தது. ஸோ இந்த புதிய ஆண்டிலே எல்லோரும் புத்தாண்டு கொண்டாடுகையிலே அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆனாலும் கடவுளுடைய கிருபையினாலே வருடம் நான் என்ன நிர்ணயித்து சொன்னேனோ அதை விட அதிகமாக சாதிக்க ஆண்டவர் அனுமதித்தார். அதனால் முன்னேறி கொண்டே இருந்தேன். அடுத்தது இந்த 5வது ஆண்டு நான் அந்த நிறுவனத்தில் சேர்ந்து 5வது ஆண்டிலேயே அசிஸ்டண்ட் மேனேஜரிலிருந்து ஜெனரல் மேனேஜராக பதவி உயர்வு கொடுத்த போது எல்லோருக்கும் மகிழ்ச்சி இல்லை. இது இயல்பானது. என்னை விட மூத்தவர்கள், முதியவர்கள், எக்ஸ்பீரியன்ஸில் அதிகமாக இருந்தவர்கள்,
அவர்களுக்கெல்லாம் அது பிடிப்பட்டதாக காணப்படவில்லை. ஆனாலும் மேனேஜ்மெண்ட் அவர்களுக்கு இருந்த ஒரு நம்பிக்கையினால் என்னை உயர்த்தினார்கள். எம்டி இருந்த வரைக்கும், உயிரோடு இருந்த வரைக்கும் அது நன்றாக தான் இருந்தது. அவர் பார்த்து கொண்டார். எம்டி இறந்த பிறகு என்னை விட அதிக அனுபவம் உள்ளவர்களிடத்தில் வேலை வாங்குவது சிரமமாக இருந்தது. ஆனாலும் அதிகப்படியாக ஆர்டர்களை புக் செய்வதனாலும் புதிய புதிய ஆர்டர்களை கொண்டு வருவதினாலும் ஒரு விதமாக நான் ஏற்கப்பட்டிருந்தேன். ஆனாலும் அந்த காலத்திலேயே ஒரு கோடிக்கு ஒரு ஆர்டரை நாங்கள் புக் செய்யும்போது மேனேஜ்மெண்ட் இடத்தில் நான் பரிந்து பேசி இவர்களுக்கு நாம் ஒரு வெகுமதி கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அப்பொழுதிருந்தே ஒவ்வொரு பெரிய ஆர்டர்களுக்கும் ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ளாஸ்க், இப்படியாக சில ஐட்டம்ஸை வாங்கி எல்லா ஸ்டாஃபுக்கும் பகிர்ந்து கொடுத்து ஒரு அரவணைத்து கொண்டு போகும்போது இந்த மாதிரி பட்சாபாதங்கள், எதிர்ப்புகள் எல்லாம் சிறிது குறைவாக இருந்தது. கன்சல்டன்ட்ஸ் இவர்களை வைத்துத்தான் நாங்கள் புதிதான ஒரு துறைக்குள்ளே நுழைந்து கொண்டிருந்தோம். நான் சொன்னது போல் எங்களுடைய கம்பெனி வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனி. ஆனாலும் ஃபயர் ஃபைட்டிங் ஃபெசிலிட்டிஸ், டேங்கேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன், பைப்பிங், கேஸ் கிளீனிங் என்றெல்லாம் விரிவடைந்து கொண்டிருந்த போது அதற்கு வேண்டிய கன்சல்டன்ட்ஸ், நிபுணர்களை நியமிக்க வேண்டியிருந்தது. அது அவ்வளவு சுலபமாக கிடைக்கவில்லை. என்னதான் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் செய்தாலும் அந்த வல்லுநர்கள் அந்தந்த கம்பெனியிலே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஃப்ரீயாக இருந்து நமக்கு உதவுகிறவர்கள் குறைவே. இப்பொழுது நான் என்ன பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், இந்த மாதிரி புதிய ஒரு துறையிலே நாம் நுழையும் போது என்ன கஷ்டங்களெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும், சந்தித்தேன் என்பதை குறித்து பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்தது கான்ட்ராக்டர்கள். இந்த கான்ட்ராக்டர்கள் எல்லாம் அந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டில் இருக்கிற கான்ட்ராக்டர்கள் கிடைப்பது கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக ஹை ப்ரெஷர் வெல்டிங், டிக் வெல்டிங், எக்ஸ்ரே வெல்டிங் என்றெல்லாம் நாம் போகும்போது பல கான்ட்ராக்டர்களால் அதை செய்ய இயலாது. அப்படி அவர்கள் வந்து நமக்கு வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதைவிட நல்ல வேலை ஒன்று கிடைத்து விட்டால் விட்டு போக வாய்ப்புகள் அதிகம். அவர்கள் விட்டு போனால் நம்முடைய கிளையண்ட் நம்மிடத்தில் குறை காண்பார்கள். அப்பொழுது இன்னொரு கான்ட்ராக்டரை கொண்டு வந்து அந்த ப்ராஜெக்டை முடிக்க வேண்டியிருக்கும். இதுவும் ஒரு சேலஞ்சாக இருந்தது. அடுத்தது சூப்பர்வைசர்கள். ஒரே துறையிலே அப்படியே செய்து கொண்டிருந்தால் நமக்கு நல்ல சூப்பர்வைசர்கள் இருப்பார்கள். நாம் புதிய புதிய துறையிலே அந்த புதிய துறையில் இருக்கும் கான்ட்ராக்டை எடுத்துக்கொள்ளும்போது அதற்கு ஏற்ற சூப்பர்வைசர்களை நாம் நியமிக்க வேண்டியதாக இருக்கும். பைப்பிங், ஹை ப்ரெஷர் பைப்பிங், அவர்களெல்லாம் பெரிய பெரிய நிறுவனத்திலே வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஃப்ரீயாக இருப்பவர்கள் அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர்களா, நிபுணர்களா என்பதெல்லாம் வேலையில் அவர்களை அமர்த்தின பின்பே நம்மால் கண்டுபிடித்து கொள்ள முடியும். அதற்குள்ளாக பல நஷ்டங்கள் வந்தால் அதை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படி நல்ல நிபுணர்கள் வேலை இல்லாமல் இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட நிபுணர்களை கண்டுபிடிப்பதும் அவர்களை வைத்துக்கொள்வதும் அதுவும் ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அதற்கு மேலாக புதிய ஃபீல்டிலே நாம் செல்லும்போது அடுத்த ப்ராஜெக்ட் அதே ஃபீல்டிலே கிடைக்கவில்லை என்றால் எடுத்துக்கொண்டவர்களை நாம் வேறு ஒரு ஸ்பெஷலைசேஷனுக்கு உபயோகப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அது அவர்களுக்கும் பிரியமாக இருக்காது, நமக்கும் அது ஒரு நன்றாக இருக்காது. அப்படிப்பட்ட சமயங்களிலே
அந்த ஓரிரு வருடங்கள் கழித்த பிறகு அவர்கள் வெளியே போக வேண்டுமென்றால் அதுவும் சங்கடமாக இருக்கும். எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் செய்து கொண்டிருந்தால் இந்த மாதிரி சேலஞ்சஸ் நமக்கு வராது. புதிய புதிய துறைகளிலே நாம் செயல்படும்போது இத்தகைய சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. இவையெல்லாம் சில சங்கடத்துக்குள் நம்மை ஆழ்த்தும். கமிஷனிங் சர்ப்ரைஸ். நாம் எல்லாம் நன்றாக செயல்படும், இயங்கும் என்றெல்லாம் நினைத்து கன்சல்டன்ட்கள் சொன்னதை வைத்து நாம் பொருட்களை வாங்கியிருப்போம், அதை எரெக்ட் செய்திருப்போம். அதை கமிஷன் செய்யும்போது பல அதிர்ச்சிகள் வரலாம், எதிர்பார்ப்புகள் நடக்காமல் போகலாம், எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கும்போது மறுபடியும் பணத்தை விரயமாக்கி செலவு செய்து அதை திருத்த வேண்டியிருக்கும். இப்படியெல்லாம் சில பிரச்சனைகள் எதிர்த்து வந்தன. இவற்றையெல்லாம் மேற்கொண்டு அதற்கு தீர்வு கண்டு கம்ப்ளீட் செய்யும்போது சவாலாக இருந்தது. சொன்னது போல எல்லாம் எளிதாக முடியவில்லை. எல்லாம் கர்த்தருடைய கரம் கூட இருந்ததினாலே எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதற்கு வேண்டிய வழிகளையும் பக்குவங்களையும் கொடுத்ததினால் அது முடிந்தது. அடுத்தது கேஷ் ஃப்ளோ. சிலர் கடன் வாங்கி அந்த ப்ராஜெக்டை போடுவார்கள். அவர்களுக்கு அந்த கடன் வரவில்லை என்றால் நமக்கு கொடுக்கும் பணமும் நின்று போகும். அப்படி நின்று போனால் நாம் நம்முடைய கான்ட்ராக்டருக்கு அந்த பொருட்களை எல்லாம் செய்ய வேண்டி சொல்லியிருப்போம். அவர்கள் செய்து தயாராக இருப்பார்கள். நம்முடைய வாடிக்கையாளரோ கன்சல்டண்ட்டை அனுப்பி அந்த பொருட்களை இன்ஸ்பெக்ஷன் செய்யாமல் இருப்பார்கள். ஏனென்றால் இன்ஸ்பெக்ஷன் செய்தால் நாம் அந்த பொருட்களை அங்கு அனுப்புவோம். அனுப்பினால் அவர்கள் நமக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். அவர்கள் பணம் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு வங்கியிலிருந்து பணம் வர வேண்டியிருக்கும். ஒரு சைக்கிள். அதில் ஏதாவது தடைப்பட்டால் அவர்கள் அதை முடக்குவார்கள். அப்படி முடக்கும்போது நமக்கு நம்முடைய சப்ளையர்ஸ் நம்மை நெருக்குவார்கள். நீங்கள் சொல்லி தானேயா இதெல்லாம் செய்தோம், ஏன் எடுக்க மாட்டீர்கள் என்று. இன்னும் பெரிய விதமான அதிர்ச்சிகளும் இருந்தன. குறிப்பாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் பெரிய பெரிய வேல்யூக்கு ஆர்டர்கள் எல்லாம் கொடுத்தார்கள். எங்களுக்கு முன்பாகவே பல கான்ட்ராக்டர்கள் அதை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படியாக இருக்கையில் நாங்கள் 2.5 கோடிக்கு ஒரு ஆர்டரை எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்த முயலும்போது எங்களுக்கு முன்பாக வேறு பல துறைகளில் அந்த நிறுவனத்திலிருந்து எடுத்துக்கொண்ட கான்ட்ராக்டர்களுடைய பொருட்களை அவர்கள் இன்ஸ்பெக்ஷன் செய்யாமல் எடுத்துக்கொள்ளாமல் தடைப்பட்டது. அந்த ப்ராஜெக்டே நிறுத்தப்பட்டதை கண்டு சரியான சமயத்திலே நாங்களும் அதற்காக பொருட்களை எல்லாம் ஆர்டர் செய்யாமல் பிழைத்து கொண்டோம். இதெல்லாம் இந்த மாதிரி புதிய துறையிலே போகும்போதும் ப்ராஜெக்டிலே குறிப்பாக இருக்கும்போதும் நடைபெற வாய்ப்புள்ளது. இறைவன் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும். இன்னும் இந்த மாதிரி துறைகளிலே என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்தது, நான் எப்படி தனியார் துறையிலே இறங்கினேன் என்பதை எல்லாம் குறித்து வருகிற வாரங்களிலே நாம் காண்போம். நன்றி, வணக்கம்.